அதிமுக தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, அதோட நம்பகத்தன்மை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதுவரை பழனிசாமி சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாதது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் ஒரு ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் இல்லை. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 10 தேர்தல்களில் அவர் தோல்வியை தெரிவித்திருக்கிறார். ஒரு ஆளுமிக்க தலைவர் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலையோ தோல்வியை தழுவினா அடுத்த தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி வெற்றி பெறுவதுதான் ஆளுமை மிக்க தலைவராக தமிழக அரசியலில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதை நிறுவனம். ஆகவே அவர் ஆளுமை மிக்க தலைவராக இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து தோல்வியை 10 தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், இப்படி அனைத்து தேர்தலும் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியால் தான் அரசியலில் நிலை கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர் சந்திப்பு அழைத்திருக்கிறீர்களா? செய்தியாளர் சந்திப்பை அழைத்திருப்பது நோக்கம் பழனிசாமி என்று வெளியிருக்கின்ற தேர்தல் அறிவிக்கை பொய்யான அறிவிக்கை. அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் பழனிசாமி சொன்ன எதையாவது நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை ஆய்ந்து உண்மைத்தன்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 210 தொகுதிகளில் வெல்லும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், 2017 நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருந்து இதுவரை அவர் எந்த தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஆக ஆளுமை திறன் கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. மக்கள் அதை நம்ப வேண்டாம் என்றுதான் சொல்லுங்கள். 3 தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். 3 தொகுதி மக்களுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களா செயல்படுவது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நீண்ட காலமாக அந்த போட்டித் தொகுதியிலே இருந்து இருக்கிறீர்கள். சில நேரங்களில் உண்மை பேசுகிறீர்கள், சில நேரங்களில் வேறு மாதிரியாக திருப்பி பேசுகிறீர்கள். நான் தோடி சட்டமன்ற தொகுதியில் 2017 முதலாக இந்த தேர்தல் களத்தில் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை தவிர பாக்கி எல்லாமே நிறைவேற்றியிருக்கிறேன். டாப் ஸ்டேஷனுக்கு ரோடு போடப்படும் என்று அறிவித்திருந்தேன். அது மட்டும்தான் இல்லை. ஏன் என்று சொன்னால் அதனுடைய கிராடிஷன் ரொம்ப செங்குத்தான மலைப்பகுதியாக இருந்தனால் 3-4 சர்வேகள் நடத்தப்பட்டது. ரோடு போடக்கூடிய வசதிகள் இல்லை. அதனால தான் அந்த காலத்திலே ரோப்கார் மூலமாக தேயிலையை ஏற்றுவதும் இறக்குவதுமாக இருந்தது என்பதை தெரிவித்தது. ஆகவே இங்கே சொல்லப்படாத அனைத்து கோடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துள்ளது.